கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்கவில்லை என்றால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கத்தின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்க சங்கம் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்கள் செய்து அரசை அணுகுமாறு உத்தரவிட்டார். அதேபோன்று சாதிகளின் பெயர்களில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கும் நீதிபதி ஆணையிட்டார். மேலும் சங்கங்களின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சட்ட திட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமானவை என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணியை 3 மாதங்களுக்குள் தொடங்கி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். இதேபோன்று சாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். அவ்வாறு 4 வாரங்களில் சாதி பெயர்களை நீக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோன்று அரசு நடத்தும் கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்டவும் நீதிபதி ஆணையிட்டார். பள்ளி பெயர்களில் நன்கொடையாளர்களின் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களின் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிள்ளைகளை பெற்றோரே கொலை செய்யும் நிலை நிலவுவதாலும் கைகளில் சாதி கயிறு கட்டிக்கொண்டு அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை தான் பிறப்பித்ததாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார்.